இன்றைய வேத வசனம் சங்கீதம் 18:1-2. என் பிலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, தாவீது தனது எதிரிகளிடமிருந்தும் சவுலின் கையினின்றும் கர்த்தர் தன்னை விடுவித்த பிறகு பாடிய சங்கீதம் தான் இவை. தாவீது தேவன் மேல் வைத்திருந்த தன்னுடைய ஆழமான அன்பை வெளிப்படுத்துகிறார். அவர் கர்த்தரை வெறுமனே ஒரு தேவனாக பார்க்கவில்லை, மாறாக தன் வல்லமையின் ஊற்றாகவும் பிலனாகவும் பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு கிடைக்கிற தைரியம், வல்லமை, திறமை இப்படி அனைத்தும் தேவனிடமிருந்து தான் வருகிறது என்று தாவீதுடைய சங்கீதம் நமக்கு உணர்த்துகிறது. மேலும் தாவீது கர்த்தரை தனக்கு பல்வேறு வழிகளில் பாதுகாப்பளிக்கும் ஒருவராக பல அடைமொழிகளால் போற்றுகிறார். ஒவ்வொரு அடைமொழியும் தேவனுடைய தன்மையின் ஒரு அம்சத்தை குறிக்கிறது. எப்படி என்றால், அசைக்க முடியாத கண்மலையாயிருந்து என்னை பாதுகாக்கிறார். எதிரிகள் நுழைய முடியாத வலுவான தங்குமிடமாகவும் மற்றும் அடைக்கலமாயும் இருக்கிறார். ஆபத்தில் இருந்து மீட்டு வெளியே கொண்டு வருகிற இரட்சகராயிருக்கிறார். தன்னுடைய நம்பிக்கையும் அதிகாரமும் ஆயிருக்கிறார். கேடகம் என்ற தற்காப்பு ஆயுதமாயும் எதிரியின் தாக்குதல்களில் இருந்து பாதுகாப்பவருமாயும் இருக்கிறார். பூமியின் பிரச்சனைகளுக்கு அப்பாற்பட்ட எட்ட முடியாத உயரத்தில் உள்ள ஒரு பாதுகாப்பான இடமாக உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். எனக்கன்பானவர்களே, இந்த வசனங்கள் நமக்கு ஒரு தினசரி நினைவூட்டலாக இருக்கின்றன. நம்முடைய வாழ்வில் எந்தவிதமான நெருக்கடிகள் அல்லது அச்சுறுத்தல்கள் வந்தாலும் கர்த்தர் ஒருவரே நம்முடைய உண்மையான பலமும் முழுமையான அடைக்கலமும் ஆவார். நாம் முழுமையாக அவரை நம்பி அவரிடத்தில் அன்பு கூறும் போது அவர் நம்மை பாதுகாத்து மீட்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.